வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இது வந்துட்டு பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் ஹண்டி அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஆனா நம்ம இன்னைக்கு ஹண்டியில செய்ய போறது இல்ல. ஹண்டி அப்படின்னா என்னன்னா ஒரு மண் பாண்டம், அதுக்கு பேரு தான் ஹண்டி. ஆனா நாம இன்னைக்கு ஹண்டியில செய்ய போறது இல்ல, நான் வந்துட்டு பேன்ல தான் செய்ய போறேன். ஆனா உங்ககிட்ட வந்துட்டு மண்பாண்டம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபியை ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பன்னீர் ஹண்டி வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு, புலாவுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம நாம் இந்த அருமையான பன்னீர் ஹண்டி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில வந்துட்டு நான் கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், உடைச்ச முந்திரி. இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டால் அது தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ஈஸியாக. பாருங்க, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் வெளில. இந்த எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் சன்னமாக. இப்போ இந்த வெங்காயத்தை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டா கலர் மாறினோனையும் நம்ம எடுத்துடலாம். இங்க பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இந்த எண்ணெயில இருந்து. இதை எடுத்து நம்ம கப்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ண இந்த கேஷ்யூஸையும் சேர்த்திடலாம், முந்திரி பருப்பு. இப்போ இது ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சிக்க போறோம். கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கப்ல மாத்திடலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் முந்திரி அரைச்ச அதே ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜார்ல நம்ம ஒரு 2 தக்காளியை இப்போ பேஸ்ட் பண்ணி போறோம். 2 பெரிய தக்காளி இது. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஸ்மூத்தா முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அந்த தக்காளியை அரைச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தக்காளியை நல்லா வடிகட்டிட்டு போறோம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு. ஏன்னா நமக்கு வந்துட்டு அப்பதான் கிரேவி வந்துட்டு நல்லா ஸ்மூத்தா ஒரு டெக்ஸ்சர்ல கிடைக்கும். அதுக்காக இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல இந்த தக்காளியை வந்துட்டு வடிகட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த தக்காளியோட விதை, அதோட தோல் அதெல்லாம் வந்துட்டு இந்த மேல ஸ்ட்ரெயினர்ல நின்றுடும். இந்த ஸ்மூத்தான தக்காளி பேஸ்ட் மட்டும் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கோம். நம்ம வெங்காயம் பொரிச்சு அதே எண்ணெயில இருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதுல விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் சூடாச்சு. இதுல வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அதுல இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம், காஷ்மீர் சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா இதெல்லாம் தீஞ்சு போய்டும் இந்த மசாலாஸ்லாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. இது லேசாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த தக்காளியோட சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வேகணும். ஏன்னா தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால இதில் பச்சை வாசனை இருக்கும். அதனால கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம விட்ட தக்காளி வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாஸ் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தெரியுது பாருங்க ஓரத்தில். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் தக்காளியை. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்காளி பச்சை வாசம் அடிச்சதுன்னா இந்த கிரேவி வந்துட்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன்லையோ இல்லைன்னா ஃபோர்க்லையோ இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் இதில் போட்டோனையும் விடாமல் ஒரு கிளறிடுங்க நல்லா, இல்லைன்னா தயிர் உடஞ்சி போயிடும். நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து கண்டிப்பாக புளிச்சிருக்க கூடாது, ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு. இல்லைன்னா கிரேவி வந்துட்டு புளிக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் திக்கான கர்டாகவும் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம
வதக்கி அரைச்சோம்ல இந்த வெங்காயமும் முந்திரி பருப்பு பேஸ்ட் அதை சேர்த்திடலாம். இல்லை இந்த கப்லேயே கொஞ்சமா தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுல நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், கண்டிப்பா கிரேவி வந்துட்டு திக்காகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இதுல இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே வேக வைக்க போறோம். ஃப்ளேமை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது இப்படியே வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளவு அழகா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்துட்டு அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போற ஒரு விஷயம் நம்ம சேர்த்த போறோம். இது வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி நீள் நீளமா நறுக்கி வச்சுட்டேன், ஜூலியன்ஸ் மாதிரி. இந்த இஞ்சி ஜூலியன்ஸ் இதுல போட்டுருங்க. ஒரு 2 பல் பூண்டை வந்துட்டு நான் இடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயை அதையும் நல்லா இடிக்கிறதுல வச்சு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி. இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி பீசஸா வெட்டி வச்சிருக்கேன், கியூப்ஸா. இது வந்துட்டு நீங்க இன்னும் சின்னதா வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல பெருசா வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் இது. இப்போ இந்த பன்னீர் கியூப்ஸையும் இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை. இந்த காஞ்ச வெந்தய இலையும் நம்ம இந்த மாதிரி லைட்டா க்ரஷ் பண்ணி இதுல சேர்த்திடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுல நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. ஏன்னா நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் இதை வந்துட்டு நம்ம அடுப்புல வைக்க போறோம். அதனால கிரேவி இன்னும் கொஞ்சம் சுண்டும், அதனால இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை வந்துட்டு நல்லா குறைச்சி வச்சு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வந்துட்டு அப்படியே விட போறோம். நம்ம போட்ட இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு அதோட ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு இதுல இறங்கணும் நல்லா. இப்போ வந்து நல்லா கப்பு மூடி வச்சு நல்லா சிம்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம விட போறோம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் கடைசியா போட வேண்டியதெல்லாம் போட்டு வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம விட்ட நெய் எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பன்னீர் ஹண்டி. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஹண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம கடைசியா போட்ட அந்த பச்சை இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகாய், அதுதான். அது ஒரு தனியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இதை வந்துட்டு இந்த மாதிரி பேன்ல செய்யாம நீங்க வந்துட்டு முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட மண்பாண்டம் இருந்ததுன்னா அதுல செய்யுங்க, இன்னுமே சூப்பரா இருக்கும். இன்னும் அந்த அத்தன்டிக் ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும் இந்த பன்னீர் ஹண்டி. என்கிட்ட மண்பாண்டம் இல்லை, அதனால நான் வந்துட்டு இந்த பேன்ல செஞ்சிருக்கேன். கண்டிப்பா உங்ககிட்ட மண்பாண்டம் இருந்தா அதுல ட்ரை பண்ணுங்க. இப்போ அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் ஹண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பன்னீர் ஹண்டியை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சூப்பரான பன்னீர் ஹண்டி வந்துட்டு ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, நான்கு, புலாவுக்கு, அதுக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த சூப்பரான பன்னீர் ஹண்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.